எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே 21 வயசில் தான் எனக்கு தெரிஞ்சுது. பிஸ்னஸ் தொடங்கினா எல்லோரும் வந்து லேக் ஆகிற வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட். நீங்கள் எவ்வளோ லோன் கேட்டாலும் கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்குது. காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி பொதுவாக பள்ளி மாணவர்களுக்கிடையே மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடும் நிகழ்வாக அமையும். அதேபோல தென்காசி மாவட்டத்தில் முதல் முறையாக தொழில் முனைவோருக்கான காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர். புதிதாய் தொழில் முனைவோருக்கு இருக்கும் சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தென்காசி, கடையநல்லூர், செங்கோட்டை, கீழப்பாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து தொழில் முனைவோர்கள் பங்கேற்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஏற்றுமதி ப்ரமோஷன் கமிட்டி சார்பாக ஏற்றுமதி குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் பல பகுதிகளில் இருந்து ஏற்றுமதி குறித்தான தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. என் பேர் ஜாக்சன். நான் வந்து தென்காசியில் தான் இருக்கிறேன். நான் வந்து MBA செகண்ட் இயர் படிக்கிறேன். கோயம்புத்தூர் குமரகுருவில் படிக்கிறேன். எனக்கு வந்து கோகோ பீட் அண்டு காயர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதாச்சும் ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த நெட்வொர்க் பில்டிங் ரொம்ப கிடச்சிது. ஆனால் நான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸ் எனக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ இது மூலமாக எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே எனக்கு ஓப்பன் ஆகி கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கோகோனட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிஸ்னஸ் மீன்ஸ் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அதனால் என்னால் இது பண்ண முடியும். என்கிட்ட அது தேவையான பொட்டென்ஷியல் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே 21 வயசில் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்டார்ட் அப்போட பெனிஃபிட்ஸு, என்னென்ன யூஸஸ் இருக்குது, கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, அது மூலமாக எப்படி நம்ம தைரியமாக ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரை குறைச்சிக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எனக்கு 21 வயசில் தான் தெரிஞ்சுது. ஒரு காலேஜ் MBA வந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து என்ன சொல்கிறேன், இதை வந்து ஸ்கூல்லே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஸ்கூல் முடித்தோடனே உருவாகுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அவங்களாம் ஒரு மைண்ட் செட் ஒன்று வச்சுருப்பாங்க, செட்டில் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு. நான் என்னோட கருத்து என்னென்னா, செட்டில் ஆனோம் அப்படிங்கிற வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே. அப்போவும் செட்டில் ஆக முடியுமான்னு தெரியல. ஸோ ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே. அது நான் உடனே காலேஜ் முடித்தோடனே உடனே பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். என்னோடய நேம் வந்து ராஜீவ். நான் எங்கேருந்து வரேன்னா சிவியர்லேருந்து வரேன். நான் இப்போ BE ஃபைனல் இயர் ட்ரிபிள் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்கலான்னு ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள அந்த ஆல்ரெடி வந்து ஒரு அச்சீவ் பண்ணேன். அவங்கள்ட்ட இருந்து ஒரு இன்புட்ஸ் வந்து நமக்கு ஒரு கிடச்சிது. இதை வச்சு நம்ம என்னென்னா அவங்க என்னென்ன ஸ்கீம் மூலியமாக வந்து லோன்லாம் அவைல் பண்ணாங்க. இதை வச்சு இப்போ பிஸ்னஸ் தொடங்கினா எல்லோரும் வந்து லேக் ஆகிற வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட். அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் மட்டும் எதுவுமே லேக் ஆகுங்க. நீங்கள் எவ்வளோ லோன் கேட்டாலும் கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்குது. வித் உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பர் ஐடியா சொல்யூஷன் மட்டும் இருந்தால். என்னோடய பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், O&M, ஆனுவல் மெயின்டெனன்ஸ், இது மாதிரி இப்போ தொடங்கலான் இருக்கேன். அது உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிஸ்னஸை பொறுத்தவரை ஜெயிக்கணும். அது லாங் டேர்மாக இருக்கும். எப்போ கடைசி வரை போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ப்ராஃபிட் வந்து லாங் டேர்மாக தான் இருக்கும். போட்ட உடனே எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.